கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் வசனம் 14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக அற்புதமான வசனம். பார்ப்பதற்கு 2 வரிகளில் இருக்கிறதான இந்த சிறிய வசனமாக இது காணப்பட்டால் கூட அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய மனதிலே நிறுத்தி கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான காரியத்தை பவுல் இங்கே இந்த கொரிந்து திருச்சபைக்கு சொல்லி தருகின்றார். பல நேரங்களில் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், கடவுளை ப்ளீஸ் பண்ணுவது என்பது, கடவுளுடைய பார்வையில் நாம் பிரியமாக, நாம் முக்கியமானவர்களாக காண்பித்து கொள்வதற்கென்று பலவிதமான நூதன வழிமுறைகளை நாம் கையாளுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அவைகளெல்லாம் கடவுளுடைய பார்வையில் உகந்ததாக காணப்படுகிறதா என்றால் நிச்சயமாக அப்படி இருப்பது இல்லவே இல்லை. நிறைய எடுத்துக்காட்டுகளை வேதத்தில் நாம் வாசிக்கலாம். ஆனால் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் படிக்கின்றோம். ஒரு மனிதன் தேவாலயத்தில் நின்று கொண்டு சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கின்றேன், எல்லாவற்றிலும் நான் தசமமாக கொடுக்கிறேன் என்று தான் மத சம்பந்தமான காரியங்களிலே எவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துள்ளோனமாய் இருக்கின்றேன் என்பதை கடவுளிடத்தில் எடுத்து கூறுகின்றார். ஆனால் இறுதியாக பார்க்கும் பொழுது அந்த மனிதனை கடவுள் புறக்கணித்து விட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை முதலாவது செய்ய வேண்டும் என்றால் அன்பு பாராட்டுதல். ஆக நாம் எதை செய்தாலும் அதிலே அன்பு இருக்க வேண்டும், அன்போடு கூட நாம் செய்ய வேண்டும். பல நேரங்களில் என் பிள்ளை, என் மனைவி, என் பெற்றோர், என் உறவினர்கள், என் குடும்பத்தார், என்னுடைய இனத்தார், என்னுடைய ஊர்க்காரர்கள் என்று அவர்களிடத்திலே நான் நடந்து கொள்ளுகிற விதங்கள், அவரிடத்திலே நான் அவர்களுக்கென்று செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் பிறருக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு கடமையும், ஒரு வேண்டா வெறுப்பும், ஒரு கசப்பு நிறைந்ததாகவும், ஏதோ கேட்டுவிட்டார்களே, ஏதோ வந்து நின்று விட்டார்களே, அவர்களை தவிர்க்க முடியாதே, ஆகையால் அவர்கள் கேட்கிற அளவிற்கு இல்லை என்றாலும் ஏதாவது ஒன்று நாம் செய்து இவர்களை இங்கே இருந்து அனுப்பிவிடுவோம் என்று நினைக்கிற மக்களும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், அப்படி அவர்களுக்கு உதவுவதன் மூலமாக என்னை நான் மேன்மை உள்ளவனாக வெளிப்படுத்தி கொள்வதற்கு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை நம்முடைய வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக செய்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமாம், நீங்கள் எதை செய்தாலும் அன்போடு செய்ய கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அன்போடு கூட செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் இதே 13ஆம் அதிகாரத்தில் பவுல் அன்பை குறித்து அவர் பேசும்பொழுது அற்புதமாக அவர் பேசுகிறார். என் சரீரத்தை நான் சுட கொடுத்தால் கூட, இல்லையா, அன்பு எனக்கென்று இல்லாதிருக்குமானால் நான் ஓசையிடுகிறதான ஒரு வெண்கலத்தை போல் இருப்பேனே தவிர பிரயோஜனம் ஒன்றுமே இருக்காது என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் அன்பாக இருக்கின்றார். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் அன்பே வடிவானவராக இருக்கிறார். அன்பை பொழிவதை தவிர கடவுளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகையினால்தான் ஆண்டவர் பார்த்து
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தார். அதிலே அவர் ஜாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, எந்த ஊர்க்காரன், எந்த தேசத்தான், அவன் பணம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, அவன் என்னிடத்தில் வருவதனால எனக்கு என்ன பிரயோஜனம், எதையும் அவர் சொல்லவில்லை. நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் கசந்து போய் இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? வாழ்க்கை தொலைத்திருக்கிறாயா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறாயா? கஷ்டத்தோடு கூட இருக்கிறாயா? இதோ என்னிடத்திலே நீ வா என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கின்றார். அந்த ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? கடவுளை உன் முழு இருதயத்தோடு கூட நேசிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உன்னை நீ நேசிப்பதைப் போல பிறனை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கின்றார். அதுதான் உங்களையும் என்னையும் கடவுளுடைய பார்வையில் உகந்தவர்களாக நிற்க வைக்குமே தவிர வேறு எதன் மூலமாகவும் கடவுளுடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்ளவே முடியாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசன் அழகாய் சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும் அன்போடு கூட செய்யுங்கள். அதில் ஒரு அன்பு இருக்க வேண்டும், அதில் ஒரு பாசம் இருக்க வேண்டும், முக மலர்ச்சி இருக்க வேண்டும், உங்களுக்கே அது ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அதை பார்த்து உங்களுக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பார். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் ஒன்றிற்கும் பிரதிபலன் இல்லாமற் போகாது. ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்போடு கூட நீங்கள் செய்கின்றீர்கள். கர்த்தர் தாமே இப்படிப்பட்டதான அன்பு நிறைந்த இருதயத்தை நமக்கு கொடுத்து பிறருக்கு நாம் அன்புள்ளவர்களாக இருப்பதை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக கடவுள் இன்னும் வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.